புரியுதுங்களா? அதனால் வந்து தமிழக அரசுடைய செயல்பாடுகள் என்னன்னு மக்கள்கிட்டே விட்டுருவோம். இதை மாதிரி ஒரு மட்டமான அரசை பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் வந்து 30 ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 50 வயது கடந்துட்டேன். இவ்வளோ மோசமான ஆட்சியை நானும் பல முதலமைச்சர்களை பார்த்துருக்கேன். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலேருந்து அவர் 2 முறை பார்த்தாச்சு. செல்வி ஜெயலலிதா அம்மையார் 3 முறை பார்த்தாச்சு. ஐயா கலைஞர் அவர்களுடைய விஷயத்தை பார்த்தாச்சு. ஐயா எடப்பாடி அவர்களை பார்த்தாச்சு. ஏன் ஒன்றுத்துக்கும் அதாவது ஓபிஎஸ்ஸையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியினுடைய இதுவாக செயல்பாடுகளில் இருப்பார்னு நான் எதிர்பார்க்க முடியல. அவருக்கு ஒன்றும் தெரியல. பாவம் அவருக்கு என்னென்னா ஏதோ 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க தான் ஆட்சி நடத்துகிறானுங்க. இனிமேலும் இந்த மக்கள் வந்து திருந்தணும். வருத்தப்படுற அளவுக்கு சூழ்நிலை அவன்லாம் வறுமைக்கு போயிட்டான் எல்லாருமே. பெரும்பாலும் வந்து அவன்கிட்ட காசு பணம் கிடையாது. எல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் பணங்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் பணங்குது, அரசியல்வாதிகிட்ட தான் பணம் இருக்குது, அவனுக்கு எடுப்போட பண்ணுறவன்கிட்ட தான் பணம் இருக்குது. பெரும்பாலும் காவல்துறையில் 2-3 அதிகாரிங்க ரியல் எஸ்டேட் தான் மெயின் பிஸ்னஸாக பண்ணுகிறானுங்க. இதெல்லாம் நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வழி வந்து ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டான். நீங்கள் ஒரு மைக் எடுத்துகிட்டு போய் யார் வீட்டில் போய் நில்லுங்களேன். அம்மா நீ யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லுவாங்க. ஏம்மா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்லா தானே பண்ணிட்டுருக்கார், ஆட்சி வரக்கூடாது. ஐயோ அந்த நாசமாக போன ஆட்சி வரக்கூடாதுங்கன்னு சொல்லுவானா இல்லையா கேட்டு பாருங்க. கும்பிட்றான். மூட்டத்துக்குறலேருந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கிற வரையும் ஐயோயோ இப்படி ஒரு கொள்ளக்கார ஆட்சியை நம்ம பார்த்து இல்லை, மக்களை வந்து கொன்னுட்ருக்கானுங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, மன உளைச்சல் வாழ்க்கை, ஒவ்வொரு மக்களுக்குமே மன உளைச்சல் ஆகிப்போச்சு. இந்த ஆட்சி நீடிக்கணுமோ நீடிக்க வேணான்னு தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக 2026 மறந்துடாதீங்க. இந்த ஆட்சி வந்தால் நாடு சுத்தமாக இருக்கிறத கொஞ்சோண்டு 5% இருக்கு பாருங்கள், நாசமாக போய் தொலைஞ்சிரும். நம்மளும் வீணாக போயிடுவோம்.